வெல்கம் டு சோடா புட்டி. நம்ம டாப் ஸ்டாரோட அந்தகன் படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. ஏன்னா இந்த படம் வரதுக்கு முன்னாடி ஆயுத பூஜைக்கு வாழ்த்துக்கள் சொல்றது, சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்துக்கள் சொல்றது, தீபாவளிக்கு வாழ்த்துக்கள், அந்தகன் டீம் சார்பா இந்த பண்டிகைக்கு வாழ்த்துக்கள்னு கிட்டத்தட்ட 1533 போஸ்டர் விட்டாங்களே தவிர படத்தை விடல. இந்த பக்கம் நம்ம பிரசாந்தோட மம்மட்டியாம் படத்துல இருந்து இந்த சாங்கு கல்யாண வீட்டுல கம்பல்சரி ஆயிடுச்சு. சோ பிரசாந்தோட பாட்டு வருது, போஸ்டர் வருது, அவர் படம் மட்டும் வரமாட்டேங்குதுன்னு பல வருஷமா காத்திருந்து ஒரு வழியா இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. இந்த படம் 2018 வந்து அந்தாதுன் படத்துடைய அபிஷியல் ரீமேக். ஆல்ரெடி வேற லாங்குவேஜ் எல்லாம் ரீமேக் வெர்ஷன் வந்து விட்டது. நம்ம தமிழ் சைட்ல தான் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சாலும் தட்டு தடுமாறி இவ்வளவு லேட் ஆகி கடைசியில ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம டாப் ஸ்டார் வந்து கண் பார்வை இல்லாம இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து பியானோ வாசிக்கக்கூடிய திறமை உள்ளவர். அவரோட மியூசிக்கை வச்சு கண் பார்வை இல்லைனாலும் மனுஷன் என்னமா பின்றாருலன்னு இசையாலேயே எல்லாரையும் மயக்கக்கூடிய ஆளு. அப்படிதான் அவரோட இசையை கேட்டு நம்ம நவரச நாயகன் கார்த்தி ஒரு செகண்ட் மயங்கி போய், தம்பி வேற லெவலா பெர்ஃபார்ம் பண்றிய, பேசாம என் வீட்டுக்கு வந்து பிரைவேட்டா ஒரு இசை கச்சேரி எனக்காக எக்ஸ்க்ளூசிவா நிகழ்த்தினா அது உனக்கு செம்மையா இருக்கும்பா, நானும் காசு எவ்வளவு வேணாலும் தரன்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு. இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிட்டு நம்மளோட இசை திறமையை காட்டினா நம்ம அடுத்த லெவலுக்கு ஈஸியா போயிடலாம்னு நினைச்சு அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எதிர்பார்க்காத ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்து அதுக்கப்புறம் படம் பூரா ட்விஸ்ட் தான். சோ அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் மொத்த படமே. இந்த ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், மத்த லாங்குவேஜ்ல ரீமேக் ஆச்சுனாலே ஒரு செகண்ட் ஜர்க் ஆகும். ஏன்னா ஒழுங்கான படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி ஏன்டா அந்த பர்னிச்சரை உடைச்சு வைக்கிறீங்கன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த ரீமேக் வெர்ஷன்லாம் அந்த வேலைகளை சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலேயே தமிழ்லயும் நீங்க கை வைக்கிறீங்க, அதுவும் டாப் ஸ்டார் வச்சு ட்ரை பண்றீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி தான் லைட்டா பயம் இருந்துச்சு. பட் இந்த படம் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாவே அந்த வேலையை சிறப்பா செஞ்சிருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த படத்துக்காக அவங்க செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பரான செலக்ஷன். நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தா இருக்கட்டும், அந்த டைம்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஆளுதான் நடுவுல காணாம போனாரே தவிர மொத்தமா மறந்து போல. சோ அவரோட ஏரியாவையும் பக்காவா ஸ்கோர் பண்ணாரு. அது இல்லாம நம்ம சிம்ரன் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சில பல வேலைகள்லாம் செய்வாங்க. அவங்களுடைய கேரக்டருமே நீட்டா இருந்துச்சு. பத்தாவது நம்ம சமுத்திரகன் இருக்காக, நவரச நாயகன் கார்த்திக் இருக்காக, அதை தாண்டி இன்னும் மற்றும் பலர் இருக்காங்க. சோ எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே இருந்துச்சு. அப்புறம் ஒரிஜினல் வெர்ஷனா அதை நான் பார்க்கவே இல்லையே, அந்தாதுனா அது என்ன படம் அப்படின்ற மாதிரி போஸ்டரே இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு என்னடா இவ்வளவு ட்விஸ்ட்லாம் வச்சிருக்காங்க, செம்மையா இருக்குது, இவ்வளவு ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்கலையாப்பா அப்படிங்கிற மாதிரி திரும்ப பூரா உங்களுக்கு ட்விஸ்டாவே இருக்கும். சோ அந்த படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் செம்மையா ஒர்க் ஆகும். அந்த படம் பார்த்தவங்களுக்கும் டே அது நல்ல படம்டா, அதை கொதறி வச்சிடாதீங்கன்னு பயத்தோடவே தான் வருவீங்க. சோ அவங்களுக்கும் படம் பார்த்து முடிக்கும் போது இல்லப்பா அந்த படத்தோட பேர்லாம் எனக்கு எடுக்கல, முடிஞ்ச அளவுக்கு நீட்டாவே பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் வெர்ஷன் பெஸ்ட், அது மாற்றுக்கிறது இல்ல. பட் இருந்தாலும் இந்த படமும் ஒரு டீசென்டான ரீமேக். ஏன்னா ரீமேக் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமும் இல்ல. ஏன்னா ஒரிஜினல் வெர்ஷன் இப்ப ஈஸியா எல்லாருமே பாத்துருவாங்க. அதனாலேயே எல்லாரும் டேய் ஒரிஜினல் நான் பார்த்து விட்டேன் அதனால ஒழுங்கா எடுத்து காட்டுன்ற மாதிரி எல்லாருமே குத்தம் கண்டுபிடிக்க தான் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தவங்க டேய் என்னடா இது, இதைத்தான் லாத்ரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியான்ற மாதிரி ஒரே செகண்ட்ல கலாச்சு விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி சம்பவங்கள் நிகழாம அவங்க அப்பாவே, நம்ம டாப் ஸ்டாரோட அப்பாவே, என் பிள்ளைக்கு நான் நல்லா செய்வேன், பக்காவா செய்வேன், கம்பேக் கொடுப்பேன்ற மாதிரியே அவருமே சிறப்பான வேலையை செஞ்சிருக்காருப்பா. சோ சர்ப்ரைஸா இந்த வருஷம் மகாராஜா ஒரு பக்கம் மாஸ்க் காட்டின மாதிரி, கருடன் திடீர்னு எதிர்பார்க்காம சம்பவம் செஞ்ச மாதிரி நம்ம டாப் ஸ்டாரும் ஒரு பக்காவான கம்பேக்க கொடுத்து விட்டாரு. எஸ், டாப் ஸ்டார் இஸ் பேக். இந்த படம் மூலியமா அவர் திரும்ப வந்துட்டாருன்னு ஒத்துக்கலாம். அண்ட் நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான படம், நல்ல ஒரு முயற்சி. எல்லா ஆர்டிஸ்டும் இங்க பக்காவா செலக்ட் பண்ணதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம டீசென்டா டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த வீக்கெண்டுக்கு தியேட்டர்லயும் நல்ல படம் வந்து விட்டது. அப்புறம் இன்னும் சோடா புட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.